அனைவருக்கும் வணக்கம். சேலம் பக்கத்தில வீராணம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 9 வயசு குழந்தைய வந்து ஒரு வெறிநாய் கடிச்சு அந்த குழந்தை இறந்து போயிறாங்க. லாஸ்ட்டா நான் என்ன சொன்னேன், வெறிநாயெல்லாம் கடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட்டு தடுப்பூசி போடுங்கன்னு தான் சொன்னேன். அந்த 9 வயசு குழந்தைக்கு வந்து அப்பா, அம்மாவோட எப்படி சொல்லணும்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆனா அப்பா, அம்மா வந்து சொன்னாங்கன்னா பயப்படுவாங்க. அப்பா, அம்மா வந்து திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணான், சொல்லாத மூடி மறைச்சாங்க. நேத்து பார்த்தா நியூஸ் ஒண்ணு படிச்சேன். நான் படிக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த 9 வயசு குழந்தை வந்து வெறிநாய் கடிச்சு ரேபீஸ் நோய் அதிகமா தாக்கி பிளட்ல ஃபுல்லா கலந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கும்போது பார்த்தா உயிரிழந்தான். ஆனா டாக்டர் என்ன சொன்னாங்க, முன்னாடியே கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா எங்களால காப்பாத்த முடியும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தயவு செஞ்சு குழந்தைங்கலாம் வெளிய விடும்போது பத்திரமா விடுங்க. குழந்தை எல்லாரும் விளையாடுற குழந்தைங்க தாங்க. அந்த குழந்தை விளையாடும்போது என்ன பண்றான், ஏது பண்றான் கவனிங்க. தெருல வந்து எவ்வளோ நாய் இருக்குது ஏன்னா தெருல போட்டா எக்கச்சக்க நாய் இருக்குங்க. ஒரு 10 நாய், 20 நாய் இருக்குது. எல்லா தெருலயும் வந்து நாய் அதிகமா இருக்குது. குழந்தைய கவனமா பாருங்க. கடைக்கு வந்து குழந்தை பத்திரமா போவான், பத்திரமா வருவான்னு சொல்லிட்டு குழந்தைய விடாதீங்க. ஆனா குழந்தைங்கலாம் வந்து முக்கியமா பார்த்தா நாய் கடிக்குது. குழந்தைக்குலாம் நீங்க கண்டிப்பா அன்பா இருங்க. ஏன்னு சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு ஃபோன் பேசுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், குழந்தை வந்து அப்பா, அப்பான்னு சொல்லும். அந்த டைம்ல வந்து இருடா கொஞ்ச நேரம் பார்த்து பேசுறேன். சும்மா வந்து ஃபோன் பேசணும்னு நச்சரிச்சுங்க அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது குழந்தைக்கு என்ன பண்றீங்க, அப்பா இருடா அப்ப கொஞ்சம் குழந்தைக்கு கீழ குனிஞ்சு பணிவா பேசி, அப்ப இருடா அப்ப அப்பா வந்து ஃபோன் பேசினுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து உங்கள்ட்ட வந்து பேசும்போது குழந்தைகிட்ட பணிவா பேசுங்க. அதுபோல பேசும்போது குழந்தையும் ஒரு அன்பா தோணும். அப்பா வந்து 5 நிமிஷம் பேச போறாரு. குழந்தைக்கு அன்பா தோணும். எல்லா விஷயத்தையும் குழந்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணும். எது நடந்தது, எது நடக்கல சொல்லிட்டு குழந்தை வந்து உங்கள்ட்ட ஜாலியா பேசும். அப்படி பேசினா தான் குழந்தை என்னன்னா பண்ணுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த குழந்தைங்க உயிரிழப்பு வந்து தேவையில்லாத உயிரிழப்பு. அப்பாட்ட சொல்லியிருந்தா, அம்மாட்ட சொல்லியிருந்தா, அந்த குழந்தை வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. 9 வயசு குழந்தை உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னா, அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம். தயவு செஞ்சு குழந்தைய வந்து அன்பா நடத்துங்க. அன்பா பாசமா இருங்க. இந்த வெறிநாயெல்லாம் கடிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அரசு மருத்துவமனை இருக்குது. அந்த அரசு மருத்துவமனையில போயிட்டு முதல்ல வந்து ஊசி போடுங்க. ஊசி போட்டா டக்குனு வந்து சரியாகுங்க. ஒரு 4 ஊசி போடுவாங்க. 4 ஊசியில வந்து சுத்தமா வந்து க்யூர் ஆயிடும். அந்த நாய் கடிச்சதுன்னா, அந்த அளவு வந்து அரசு மருத்துவமனையில ஊசி இருக்குது. உடனடியா போயிட்டு அங்க போய் பாருங்க. குழந்தைய வந்து கவனமா பாருங்க. நம்ம குடும்பத்துக்கு நம்ம குழந்தை, நம்ம ஃபேமிலி ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ புடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.